فقال النبي صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل أو كما قال عليه الصلاة والسلام. மரியாதைக்குரிய இந்த மதரசாவுடைய நிர்வாகத்தினர்களே, இந்த மதரசாவிலே சிறப்பான அடிப்படையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய உஸ்தாத் சலீம் மன்கழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையின் மூலம் இந்த மதரசாவிலே ஒவ்வொரு வாரமும் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையிலே இந்த பயானுடைய மஜ்லிஸ் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வாரம் பெருமானாரின் கவலைக்கு ஆறுதலாயிருந்த அல்லாஹ் என்ற தலைப்பின் கீழ் முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதருக்கு கவலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனால் மிக முக்கியமாக இரண்டு பாதிப்புகள் என்பது ஏற்படும். முதல் பாதிப்பு, கவலையினால் அந்த மனிதனுடைய உடல் அமைப்புகள் என்பது மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். கவலையிலே ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உடல் அமைப்புகள் மாறும். அவர்களுடைய உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு விதமான இறுக்க நிலை என்பது ஏற்படும். இரண்டாவதாக, ஒரு மனிதருடைய உள்ளமும் பாதிக்கப்படும். கவலையினால் உடல் பாதிக்கப்படுகிறது, உள்ளத்துடைய அந்த நிலை பாதிக்கப்படுகிறது. உள்ளத்திலே தெளிந்த சிந்தனைகள் ஏற்படாமல் ஒரே நிலையிலே ஒரே விதமான சிந்தனையிலே அந்த உள்ளம் என்பது பாதிக்கப்படுகிறது. மனிதனுடைய உள்ளத்தையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடியது இந்த கவலை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கவலை என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய தாயிடத்திலே பால்குடி மறக்கடிக்கப்பட்டு விட்டால் அந்த சிறிய வயதில் இருந்து அவருக்கு அந்த கவலை என்பது ஆரம்பமாகிறது. ஏறத்தாழ சக்கராத்துடைய அந்த நிலை வரை கவலை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது. இந்த கவலை நல்லடியார்களுக்கும் ஏற்படுகிறது, தீயவர்களுக்கும் ஏற்படுகிறது. எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் கவலை என்பது எல்லோருக்கும் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கவலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆக நல்லடியார்களையும் பாதிக்கக்கூடிய அடிப்படையில் இந்த கவலை என்பது இருக்கிறது. ஆனால் கவலை என்பது மாறுபட்ட நிலையிலே மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுகிறார்கள். ஆக மனிதர்களுக்கு கவலை என்பது மாறுபட்ட நிலையிலே இருக்கிறது. மாறுபட்ட நிலையில் கவலை இருந்தாலும் அந்த கவலை நல்லவர்களையும் பாதிக்கிறது, தீயவர்களையும் பாதிக்கிறது. இந்த கவலையுடைய விஷயத்திலே குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதாவும் கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதற்காக வேண்டி என்றால், இந்த மனித சமுதாயம் நேர்வழி அடைய வேண்டும், இந்த மக்கள் எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதாவும் கவலைப்படக்கூடிய நிலையிலே இருந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய உடல் அமைப்புகள்
சிந்தனையுடைய அந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் எப்பொழுதும் கவலையிலே இருப்பார்கள். தன்னுடைய சமுதாய மக்களை நினைத்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். இதனால் அல்லாஹுவே கவலை அடைந்து விட்டான். நபியுடைய கவலையை பார்த்து அல்லாஹுவே கவலை அடைந்து அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, குர்ஆனுடைய செய்திகளை இந்த மக்கள் ஈமான் கொள்ளாத காரணத்தினால் உங்களை நீங்கள் கவலையிலே அழித்துக் கொள்ளக்கூடும். அந்த அளவிற்கு கவலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்படக்கூடாது. அந்த மக்களுக்கு நல்லதை எடுத்துச் செல்வது உங்களின் மீது கடமை. அவர்கள் அந்த நல்லதை ஏற்றாலும் சரி, ஏற்காவிட்டாலும் சரி, அந்த மக்களை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இந்த வசனத்தை இறக்கி வைத்து செய்தியை அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்துடைய விளக்கத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது, ஒருவருக்கு கவலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த கவலைக்கு ஆறுதலாக நாம் இருக்க வேண்டும். ஒருவர் கவலையிலே இருக்கின்றார் என்று சொன்னால் அவரை நோவினைப்படுத்தக் கூடாது. ஒருவருக்கு கவலையிலே நாம் ஆறுதலாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு துக்கம் கவலை ஏற்படக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஆறுதலாக இருக்கின்றான் என்று இந்த வசனத்துடைய விளக்கத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. கவலை என்பது எதனால் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இது முக்கியமான செய்தி. கவலை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் முதலாவது காரணம் கடமை மீறல். எந்த கடமை, எந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறதோ அதை செய்யாமல் கடமை மீறி நடக்கக்கூடிய காரணத்தினால் கவலைகள் என்பது வந்துவிடும். தந்தை ஒரு செயலை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதனை செய்யாத பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு விதமான கவலை என்பது ஏற்படுகிறது. ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா சில கடமைகளை கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு ஆசிரியராக இருக்கிறார் என்று சொன்னால் ஆசிரியருடைய அந்த பணியை சரியாக செய்ய வேண்டும். ஒருவர் குடும்ப தலைவராக இருந்தால் அதனுடைய பணியை சரியாக செய்ய வேண்டும். யார் எந்த பொறுப்புகளில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். செய்யாமல் அந்த கடமைகளில் மீறுதல் செய்தால், கடமை மீறுதல் என்பது இருந்தால் கவலை என்பது தானாக வந்துடும். இன்றைய காலத்திலே நம்முடைய குடும்பங்களில் மிகப்பெரிய கவலைகள், மிகப்பெரிய சிரமங்கள் எதனால் ஏற்படுகின்றது என்றால் இந்த கடமை மீறல். கணவன் கடமை மீறலாம், அல்லது மனைவி கடமை மீறலாம், பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளை மீறலாம். ஆக கடமை மீறக்கூடிய காரணத்தினால் கவலைகள் என்பது வந்துவிடுகிறது. இரண்டாவதாக இந்த கடமை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையின் காரணமாக கவலை என்பது ஏற்படுகிறது. வாழ்க்கையிலே கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும். நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ, இஸ்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறதோ அதன் அடிப்படையிலே வாழ்ந்து ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை இருந்தால் கவலை என்பது இருக்காது. கட்டுப்பாடான வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் யாராவது நம்மை பார்த்து திட்டுவார்கள், ஏசுவார்கள், நம்முடைய மனதை நோவினைப்படுத்துவார்கள். இதனால் கவலை என்பது ஏற்படும். கவலை என்பது இரண்டு காரணங்களினால் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். ஒன்று கடமை மீறல், கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்வு என்பதை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் தேநீருடைய அந்த ஆக கவலை ஏன் ஏற்படுகிறது என்ற இரண்டு காரணங்களை நாம் பார்த்தோம். கடமை மீறல், கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அது தாங்க முடியாத அளவிற்கு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பதில்லை.
லஹாமா கசபத், அது எதை சம்பாதிக்கிறதோ அந்த நன்மையும் சரி தீமையும் சரி அதனை சாரும். லஹாமா கசபத் வ அலைஹா மக்தசபத். ஒரு மனிதர் சம்பாதித்த நன்மை அவருக்கு இருக்கிறது, ஒரு மனிதர் சம்பாதித்த தீமை என்பது அவருக்கு இருக்கிறது. ஆக நல்லதை ஒரு மனிதர் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சந்தோஷமான மகிழ்வான வாழ்க்கை என்பது இருக்கிறது. ஒருவர் தீமையை செய்து கொண்டே இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த தீமையினால் அப்பொழுது வேண்டுமானாலும் அவருக்கு ஒரு சிறிய சந்தோஷம் என்பது ஏற்படலாம். அந்த தீமையை செய்து முடித்த பிறகு மிகப்பெரிய கவலை என்பது அவருக்கு வந்துவிடும். ஆக கவலை என்பது இந்த இரண்டு அடிப்படையிலே வருகிறது. அதனால் மிக கவனமாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். ஒரு மனிதருக்கு கவலை ஏற்படுகிறது. அந்த கவலை ஏற்பட்ட பிறகு அவன் சில சமயத்தில் அல்லாஹுவை திட்டுகிறான். கவலை எனக்கு இப்படி இருக்கின்றதே என்று வருத்தப்படுகிறான். இந்த கவலை எதனால் வந்தது என்பதை அவன் சிந்தனை செய்து பார்க்கிறானா? நிச்சயமாக இல்லை. இந்த கவலை அவனால் தான் வந்தது. இந்த கவலை அவனுடைய தவறின் காரணமாகத்தான் ஏற்பட்டது. அவனுடைய கடமை மீறல், கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையினால் தான் இந்த கவலை என்பது ஏற்பட்டது. குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நிச்சயமாக அவனுடைய செயலின் காரணமாக கவலை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. ஹுவ மௌலானா, அவனே நமக்கு பொறுப்பாளனாக இருக்கின்றான். கவலை வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை நாம் சாட்ட வேண்டும். அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டினால் மட்டும் பத்தாது. இந்த கவலை ஏன் வந்தது என்பதை சிந்தனை செய்து அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அவருக்கு நன்மை என்பது அவ்வளவு சீக்கிரம் வராது. மாறுதல் என்பது வர வேண்டும். எல்லோரும் ஆசைப்படுவார்கள், என்னுடைய பிள்ளை இப்படி நடக்க வேண்டும், அவனிடத்திலே இந்த மாற்றம் என்பது வர வேண்டும், என்னுடைய மனைவியிடத்திலே இப்படிப்பட்ட நல்ல மாற்றம் என்பது வர வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் தான் மாறிவிட வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று யாரும் சிந்தனை செய்வதில்லை. ஒருவர் தன்னை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவரை சுற்றி உள்ள அனைவர்களையும் அல்லாஹு தஆலா மாற்றி விடுகிறார். ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவரை சுற்றியுள்ள யாரையும் அல்லாஹு தஆலா மாற்றி அமைக்க மாட்டான். ஒருவர் தான் நிம்மதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அதனால் அந்த குடும்பம் என்பது நிம்மதியாக இருக்கும். ஒருவர் மோசமான சூழ்நிலையில் கவலைப்படுகிறார், ஏதாவது ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டார் என்றால் அந்த குடும்பம் முழுவதும் கவலைப்படும். ஆக மனிதனுடைய ஒவ்வொரு தன்மையை பொறுத்துத்தான் அவரை சுற்றி உள்ளது அமையும். ஒரு மனிதர் கவலையிலே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கவலையை நினைத்து அதிகமாக கவலைப்படுவதை விட ஹுவ மௌலானா, அவன்தான் அல்லாஹ், அவன்தான் என்னுடைய எஜமானன், வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல் நம்பிக்கை வைப்பார்கள், அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டுவார்கள். எப்படிப்பட்ட கவலைகள் வந்தாலும் சரி அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்ட வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் கவலை என்பது மாறி மாறி வரும். இன்று மகிழ்ச்சியாக இருந்தால் நாளை கவலையிலே நாம் இருக்கலாம். ஆக கவலையும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சொர்க்க வாழ்க்கையை பொறுத்தவரை கவலை என்பதே யாருக்கும் வராது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சொர்க்கவாசிகள் பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் சொர்க்கத்திலே இருக்கிறோம், எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், எல்லா விதமான உணவுகளையும் அதாவது சுவையான உணவுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நல்ல ஆடைகளை கொடுத்திருக்கிறான், நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த சொர்க்கவாதிகள் சொல்கிறார்கள், வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். எங்களுடைய கவலையை நீக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். இன்ன ரப்பனா, நிச்சயமாக எங்களை படைத்து பரிமாளிக்க கூடிய அந்த அல்லாஹ் லகஃபூருன் ஷகூர், மன்னிக்க கூடியவனாகவும் நன்றி பாராட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று சொர்க்கவாதிகள் சொல்லித் தருகிறார்கள். ஆக சொர்க்கவாதிகள் அல்லாஹ்விற்கு அந்த சொர்க்கத்திலே நன்றி தெரிவிக்கிறார்கள்.
கவலையெல்லாம் நீக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்கிறார். இதே வார்த்தையை நாமும் சொல்லலாம். எந்த சமயத்திலே மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ அல்ஹம்துலில்லாஹ், கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறானே என்று நினைத்து பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று மனதார சொல்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். பொதுவாக கவலையிலே எல்லோரும் அல்லாஹுவை நினைத்து பார்க்கிறார்கள். மகிழ்ச்சி என்று வந்துவிட்டால் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பது மிக குறைந்து விட்டது. கவலையாக இருக்கும் பொழுது பிறரிடத்திலே சொல்லுகிறார்கள், எங்களுடைய கவலை நீங்குவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வீட்டிலே ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக வேண்டி நீண்ட நேரம் ஓதி துஆ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு வீட்டிலே மகிழ்ச்சியான காரியம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கே ஃபர்லான தொழுகைகள் விடுபடுகிறது. அங்கே நல்ல மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் கூட அந்த மஜ்லிஸ்கள் நிறைவடைந்த பிறகு தொழுகையை விட்டு விடுகிறார்கள். அல்லது மஜ்லிஸிலே துஆ கேட்கக்கூடிய சமயத்திலே சொல்கிறார்கள், நீண்ட நேரம் துஆ தேவையில்லை, நீண்ட நேரம் யாசீன் ஓத தேவையில்லை, மிக சுருக்கமாக நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். சரி, மிக சுருக்கமாக அவர்கள் முடித்த பிறகு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் பொதுவாக பாடல்கள் பாடப்படுகிறது, தேவையில்லாத விஷயங்கள் பேசப்படுகிறது. ஆனால் மார்க்க விஷயங்கள் அங்கே பேசுவதற்கு, மகிழ்ச்சியான நிலையிலே மார்க்க விஷயங்கள் பேசுவதற்கும் சரி, அந்த மகிழ்ச்சியான நிலையிலே துஆ செய்வதற்கும் சரி, மக்களுடைய மனநிலை இடம் கொடுப்பதில்லை. அதனால் அந்த நல்ல நிகழ்ச்சியிலே எப்படி பரக்கத் என்பது ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக எல்லா நிலையிலும் அல்லாஹுவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மிக குறிப்பாக மகிழ்ச்சியான தருணத்திலே நாம் இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகம் அல்லாஹுவை புகழ வேண்டும். அப்படி புகழக்கூடிய சமயத்திலே நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு என்பது ஏற்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நிலைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை பரப்புவதற்காக வேண்டி ஆரம்பம் செய்தார்களோ அப்பொழுதிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை கவலைகள் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை கவலைகள் ஏற்பட்டாலும் சரி, எல்லா சமயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள். இதுதான் நபியுடைய தன்மையாக இருந்தது. சரி, இந்த கவலை என்பது எத்தனை வகையாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். நீண்ட நேரம் நாம் பேசுகிறோம். அந்த நீண்ட நேரம் பேசக்கூடிய சமயத்திலே ஏதாவது ஒரு சில விஷயத்தை மனதிலே நாம் பதிய வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். மிக குறிப்பாக கவலை எதனால் ஏற்படுகிறது என்பதற்கு 2 காரணங்களை சொன்னேன். அந்த காரணங்களை மறந்துவிடக் கூடாது. அதை நாம் மனதிலே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். 2 காரணம்: கடமை மீறல், கட்டுப்பாடு இல்லாத வாழ்வு. இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கவலை என்பது 3 வகையாக இருக்கின்றது. ஒன்றாவது, ஒரு மனிதர் தன்னை பற்றியே கவலைப்படுவது. தான் இப்படி இருக்கிறேன், தன்னுடைய ஆரோக்கியம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய சூழ்நிலைகளை நினைத்து ஒரு மனிதர் தன்னை பற்றியே கவலைப்படுவது. அதாவது தன்னை பற்றி ஒருவர் கவலைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த கவலை நல்லதாக இருக்க வேண்டும். மிக குறிப்பாக ஒரு மனிதர் தன்னை பற்றி கவலைப்படுகிறார் என்று சொன்னால், நான் தீமை செய்து விட்டேன், இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட அசிங்கமான அந்த செயலை நான் செய்ய மாட்டேன் என்று மனதிலே நினைத்து தன்னை பற்றி கவலைப்பட வேண்டும். நான் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை செய்து விட்டேனே என்று தன்னை பற்றி அவர் கவலைப்பட. அதே போன்று ஒரு மனிதர் தன்னுடைய ஆரோக்கியத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும். அவர் நோயிலே இருக்கிறார் என்று சொன்னால் தனக்கு ஆரோக்கியம் ஏற்பட வேண்டும், நல்ல வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் என்று தன்னுடைய ஆரோக்கியத்தை நினைத்து கவலைப்பட்டு அந்த ஆரோக்கியத்தை அடைவதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதர் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை எப்படி ஹலாலான அடிப்படையிலே மேன்மைப்படுத்துவது என்பதை சிந்தனை செய்து அவர் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டும். ஆனால் ஒரு மனிதர் தன்னை பற்றி கவலைப்படுவதை விட அடுத்தவர்களை நினைத்து கவலைப்படுகிறார்.
உண்மையில் அவர் தன்னை பற்றி கவலைப்பட்டால், தன்னுடைய நிலைமைகளை யோசனை செய்து பார்த்தால், நிச்சயமாக அவரால் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, தங்களை பற்றி அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை நினைத்தும் சரி, தன்னுடைய நிலைகளை நினைத்தும் சரி, அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே, இறைவா, என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான் நடந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய நிலைகளை நினைத்து பார்த்து அந்த கவலைப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த கவலையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை நாம் கேட்டு வருகிறோம். கவலை என்பது 3 வகை. ஒன்று, ஒரு மனிதர் தன்னை பற்றியே கவலைப்படுவது. ஒரு மனிதர் தன்னுடைய கல்வியின் நிலையை பற்றி கவலைப்படுவது. நான் எப்படி படிக்கிறேன், எப்படி அந்த படிப்பை நான் பயன்படுத்துகிறேன் என்று ஒருவர் தன்னுடைய கல்வியை பற்றி நினைத்து கவலைப்படுவது, தன்னுடைய வேலை வாய்ப்புகளை நினைத்து கவலைப்படுவது. ஆக தன்னை பற்றி ஒருவர் கவலைப்படுவது, தன்னை பற்றி ஒருவர் கவலைப்பட்டு எதனால் அந்த கவலை ஏற்படுகிறது என்பதை நினைத்து பார்த்து அவர் சரி செய்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். தன்னை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு விஷயத்திலே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபி அவர்கள் இருந்தார்கள். இந்த ஸஅலபா என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை வெளியிலே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி தொடர்பாளராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக வேண்டி ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள் அந்த வேலையை செய்வதற்காக வேண்டி அவர்கள் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்யக்கூடிய சமயத்திலே யதார்த்தமாக ஒரு நதிக்கரையுடைய ஓரத்திலே செல்கிறார்கள். ஒரு அன்சாரி பெண் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குளிக்கக்கூடிய அந்த காட்சியை யதார்த்தமாக அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். பார்த்த பிறகு மீண்டும் அவர்களுக்கு ஒரு சிறிய ஊசலாட்டம் ஏற்பட்டு மீண்டும் அந்த பெண்மணியை திரும்பி பார்த்து விடுகிறார்கள். அப்படி திரும்பி பார்த்தவுடன் அவர்களை அறியாமல் ஒரு அச்சம் என்பது அவர்களை ஆட்கொண்டது. ஒரு பயம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் நம்மை இந்த தவறுக்காக வேண்டி பிடித்து விடுவானோ என்று அவர்கள் பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் அல்லாஹுடைய கோபம் எதுவும் நம்மின் மீது ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலம் அறிவித்து விட்டால் நம்முடைய நிலை எப்படி ஆகும் என்று அவர்கள் பயந்தார்கள். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திற்காக வேண்டி அவர்களை அனுப்பினார்களோ அந்த செயலை செய்யாமல் அவர்கள் தன்னுடைய தவறை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு அவர்கள் ஒரு மலைக்கு மேலே சென்று விடுகிறார்கள். நீண்ட நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வரவில்லை. ஒவ்வொரு நாளும் தன் நிலையை பற்றி கவலைப்படுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், நான் ஒரு நபியுடைய செய்தியாளராக இருந்து இப்படிப்பட்ட ஒரு அந்நிய பெண்ணை நான் பார்த்து விட்டேனே, இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டேனே என்று தன் நிலையை நினைத்து நினைத்து அவர் கவலைப்பட்டுக் கொண்டே அந்த மலையிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மாலை பொழுதை அடைந்து விட்டால் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கண்ணீர் மல்க துஆ செய்வார். இறைவா, நரகத்திலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக, இப்படிப்பட்ட தவறை நான் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வருத்தப்பட்டு தௌபா செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் மலையிலே ஏறுவது இறங்குவது, கீழே இறங்கி வரக்கூடிய சமயத்திலே ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையன்
அந்த சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மானை பார்த்து கவலைப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறாரே, தன்னுடைய தவறை நினைத்து தினமும் அழுது கொண்டே இருக்கிறாரே என்று ஒரு இடையன் நினைத்து அவர் சென்று விடுவார். சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் அவருடைய தௌபா, அவருடைய அந்த வருத்தம், தன்னை நினைத்து கவலைப்பட்டது, நான் இப்படி ஒரு தவறு செய்து விட்டேனே என்று கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த காரணத்தினால் அவர்களுடைய தௌபா அல்லாஹ்வுடைய வாசலை தட்டியது. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய செய்தியை அல்லாஹு தஆலா எத்தி வைத்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தேடுவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்பி வைக்கிறார்கள். இரண்டு சஹாபிகளும் பல இடங்களில் தேடுகிறார்கள், பல இடங்களுக்கு செல்கிறார்கள், கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு மலை அடிவாரத்திற்கு செல்கிறார்கள். அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதரிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறார்கள். உடனே அந்த இடையன் சொன்னான், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபரையா நீங்கள் தேடுகிறீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னார்கள். அவர் மாலை பொழுதில் அவர் கீழே இறங்கி வந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அழுது கொண்டே இருப்பார் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த அப்துர் ரஹ்மான் அவர்கள் சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் இறங்கி வருவதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதே போன்று அந்த சஹாபி இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்தவுடன் அந்த சஹாபியை இரண்டு சஹாபாக்கள் உமர் அவர்களும் சல்மான் அவர்களும் பிடித்துக் கொள்கிறார்கள். வாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்று சொல்லும் பொழுது உடனே இந்த சஅலபா அவர்கள் சொல்கிறார்கள், நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், கண்ணால் நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், ஒரு அந்நிய பெண்ணை நான் பார்த்து விட்டேன், அல்லாஹ்விடத்திலே நான் தௌபா செய்கிறேன், இப்படிப்பட்ட செயலை செய்ததற்காக வேண்டி நபியை பார்ப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்னால் வர முடியாது என்று சொல்லக்கூடிய சமயத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கிறது, வாருங்கள் நபியிடத்திலே வாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சஅலபா அவர்கள் கேட்கிறார்கள், நான் இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டேன் என்பது நபி அவர்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அது சம்பந்தமாக எனக்கு தெரியாது, வாருங்கள் நபியிடத்திலே என்று சொன்ன பொழுது சஅலபா அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தக்கூடிய சமயத்திலே நான் வருகிறேன், ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே சஅலபாவை அழைத்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். வந்து நபியுடைய தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே வசனங்களை ஓதுகிறார்கள். அந்த வசனங்களை கேட்க கேட்க இரையச்சம் என்பது சஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமாகி மயக்கமிட்டு தொழுகையிலிருந்து கீழே வீழ்ந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தொழுகையை முடித்துக் கொண்டார்களோ சஅலபாவை பார்த்து தங்களுடைய மடியிலே அந்த சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்களை மடியிலே வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அந்த சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறார்கள், நபியே, நான் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி சொல்லி அழுதவர்களாக, தன்னை பற்றி நினைத்தவர்களாக, தன்னுடைய தௌபா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நினைத்தவர்களாக நபியுடைய அந்த மடியிலே அவருடைய அந்த உயிர் என்பது பிரிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகான முறையிலே குளிப்பாட்டி நல்ல முறையிலே கஃன் செய்து அவர்களுக்காக துஆ செய்து அவர்களை அடக்கம் செய்தார்கள். ஏராளமான சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய ஜனாஸா தொழுகையிலே மலக்குகள் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, ஒரு அந்நிய பெண்ணை தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்த காரணத்தினால் எவ்வளவு வருத்தம் ஏற்பட்டு தன்னுடைய நிலையை நினைத்து பார்த்து
தான் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்துவிட்டோமோ என்று உணர்ந்து அவர் தௌபா செய்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா நபியுடைய மடியிலே அவருடைய உயிரை கைப்பற்றினார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள், குளிப்பாட்டினார்கள். இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்திலே எத்தனையோ மனிதர்கள் தவறு செய்கிறார்கள், மிகப்பெரிய பாவங்களை செய்கிறார்கள், அல்லாஹ் தடுத்த ஹராமான எல்லா விதமான செயல்களையும் செய்கிறார்கள். ஆனால் மனதிலே உறுத்தல் இருக்கின்றதா என்று சொன்னால், மனதிலே ஒரு கவலை இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அந்த கவலை வராத காரணத்தினால் தான் தௌபா செய்யக்கூடிய நிலை இல்லாமல் போய்விடுகிறது. யார் எந்த தவறை செய்தாலும் சரி மன்னிப்பவன் அல்லாஹ் என்ற நிலைக்கு வந்துவிட வேண்டும். யார் எந்த தவறை செய்தாலும் சரி உறுத்தல் என்பது வந்துவிட்டால் அவர் மனம் திருந்தி விடுவார், மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டார். தன்னை நினைத்து அவருக்கு ஒரு உறுத்தல் என்பது வரவில்லை, ஒரு கவலை என்பது வரவில்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்து கொண்டே இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நிலை பற்றி கவலைப்பட்டார்கள், தன்னுடைய சஹாபாக்களை நினைத்து கவலைப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலை என்பது எல்லோருக்கும் வர வேண்டும். நாம் நம்முடைய நிலைகளை நினைத்து கவலைப்பட வேண்டும். இது கவலை உடைய முதல் வகை. கவலை உடைய இரண்டாவது வகை, சில சூழல்களின் காரணமாக நமக்கு கவலை என்பது வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சூழல்களின் காரணமாக மிகப்பெரிய கவலைகள் ஏற்பட்டது. ஆமுல் ஹஸன், ஆமுல் ஹுஸ்ன், ஹஸன் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலையான வருடம் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய துயரங்கள் என்பது அவர்களுக்கு ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் இறந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுகிறது. அதே போன்று அபூ தாலிப் அவர்கள் இறந்து போகுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நபியை கொலை செய்ய வேண்டும் என்று மக்கத்து இறைமறுப்பாளர்கள் முடிவெடுத்த பொழுது நபியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ தாலிப் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்கள் அனைவர்களும் ஷுஅபே அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்க வைத்து எல்லோருமே அந்த பள்ளத்தாக்கிலே தங்கினார்கள். அந்த பள்ளத்தாக்கிலே தங்கக்கூடிய சமயத்திலே 3 வருடம் அங்கே தங்கினார்கள். அப்படி தங்கிய பொழுது அபூ ஜஹிலும் அவருடைய கூட்டத்தார்களும் முடிவெடுத்தார்கள், யாரும் அபூ தாலிப் அவர்களுக்கும் முஹம்மதுடைய கூட்டத்தாருக்கும் எந்த ஒரு உணவையும் தரக்கூடாது, யாரும் அவர்களோடு பேசக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது என்ற சட்டங்களை ஏற்படுத்தினார்கள். இதனால் 3 ஆண்டு காலம் மிகப்பெரிய சிரமத்திலே இருந்தார்கள். உணவு கிடைக்காமல் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத நிலை, குழந்தைகள் அழக்கூடிய சப்தம், மிகப்பெரிய கடுமையான நிலையிலே இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. அந்த கவலையை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதே போன்று தங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். அந்த அபூ தாலிப் இறந்த பிறகு நபி அவர்களுக்கு மிக ஒரு விதமான கவலை தாக்கி விடுகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய மனைவியாக, மிகப்பெரிய எல்லா விஷயத்திலும் துணையாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்து போய் விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனரீதியாகவும் சரி எல்லா விதத்திலும் ஹதீஜாவை நபி அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். ஏன் என்று சொன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லா நிலையிலும் நபியோடு இருந்தார்கள். நபி அவர்கள் செல்வ நிலையிலே இருந்த பொழுதும் சரி, நபி அவர்கள் கஷ்டமான நிலையிலே இருந்த பொழுதும் சரி, நபி அவர்களுக்கு வஹி வருகின்றது என்ற அந்த செய்தியை கேட்ட பொழுது மக்கத்து இறை மறுப்பாளர்கள் எதிர்த்த போதும் சரி, நபி அவர்களோடு ஹதீஜா அவர்கள் எப்பொழுதும் இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசையும் பெண் வாரிசையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஹதீஜா அவர்களை மிகப்பெரிய அளவில் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகு அந்த கவலையும் அந்த துக்கமும் அவர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டது. மனைவியுடைய அந்த பிரிவை அவர்களால் தாங்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்திலே மனிதர்கள் பழகுவார்கள், ஆனால் உள் உணர்வோடு பழகுவது என்பது குறைந்துவிட்டது. ஆனால் அன்றைய காலத்திலே எல்லோரும் பழகுவார்கள், உள் உணர்வோடு பழகுவார்கள். யாருக்காவது ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டால் தானாக அவர்களை அறியாமல் அந்த மனதிற்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டு அவருடைய கண்களில் இருந்து தண்ணீர் வரும். அந்த அளவிற்கு உள் உணர்வோடு பழகியவர்கள் அவர்கள் இறந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை என்பது ஏற்பட்டது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூ ஜஹில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருக்கும் பொழுது ஒட்டக குடலை கொட்டினான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த ஒட்டக குடலை கொட்டிய பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றினார்கள் என்ற செய்திகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்திற்கு சென்றார்கள். அந்த நகரத்திற்கு சென்ற பொழுது மக்கள் கல்லால் அடித்தார்கள். இப்படி பல வகையான சூழல்களின் காரணமாக நபி அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. இப்படி பல வகையான சூழல்களின் காரணமாக கவலை ஏற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்தே நம்பிக்கை வைத்தார்கள். இறைவா, இப்படிப்பட்ட அந்த நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். கடுமையான அந்த சூழலிலே நபி அவர்கள் இருக்கும் பொழுது நிதானத்தை கடைபிடித்தார்கள். ஜிப்ரைல் கேட்டார்கள், சொல்லுங்கள் நபியே, இந்த தாயிப் நகர மக்களை 2 மலைகளுக்கு நடுவிலே நாங்கள் அழித்து விடுகிறோம் என்று சொன்ன பொழுது ரத்தத்தை துடைத்தவர்களாக நபி அவர்கள் அந்த மக்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா எப்பொழுது நபி அவர்கள் அந்த மக்களுக்காக துஆ செய்தார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை நீக்க வேண்டும், அவருடைய கவலைக்கு ஆறுதலாக சில விஷயங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நினைத்து எத்தனையோ விதமான மாற்றங்களை ஏற்படுத்தினான். இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த விஷயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்களுடைய கவலைக்கு ஆறுதலாக அல்லாஹ் இருந்தார். நம்முடைய சூழல்களின் காரணமாக நமக்கு ஏதாவது கவலைகள் ஏற்பட்டால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். நல்ல கவலைப்பட்டுட்டோம், நல்ல துக்கமாக இருக்கட்டும் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. ஒருவருடைய கவலையிலே ஒருவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொன்னால் அவர் சிறந்த மனிதராக இருக்க முடியாது. ஒருவர் கவலையிலே இருக்கும் பொழுது அவருடைய கவலையை தன்னுடைய கவலையாக நினைத்து அவருக்காக வேண்டி துஆ செய்வது, அல்லது பொருளாலும் சரி அல்லது உடலாலும் சரி அவருக்காக உதவி செய்வது என்பது அவர்தான் சிறந்த மனிதராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து கவலையுடைய 3வது நிலை பிறரை நினைத்து கவலைப்படுவது, தன் சமூகத்தை நினைத்து கவலைப்படுவது, தன்னுடைய குடும்பத்தை நினைத்து கவலைப்படுவது, பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள். எப்பொழுது என்று சொன்னால் இஸ்லாம் ஆரம்ப காலத்திலே வளர்ந்து வரக்கூடிய சமயத்திலே மக்கத்து இறை மறுப்பாளர்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அடிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து எந்தெந்த சமுதாயத்திலிருந்து யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு வருகிறார்களோ அந்தந்த சமுதாய மக்கள் அவர்களை வேதனைப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமையாக இருந்து பிறகு விடுதலை செய்யப்பட்டவர்கள். இந்த மூவரும் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள். யாசீர் அவர்களுக்கும் சுமையா அவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த மூவரும் ஒரு குடும்பத்தார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்பத்திலே அடிமையாக இருந்தவர்கள். பிறகு அபூ ஜஹிலுடைய கட்டுப்பாட்டிலே இந்த மூவரும் இருப்பவர்கள். இந்த அம்மார் அவர்கள் எப்பொழுது ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ தங்களுடைய தந்தையையும் தாயையும் அமர்த்தி வைத்துக் கொண்டு உட்கார வைத்துக் கொண்டு அழகாக வல்லுஹா என்ற சூறாவை ஓதினார்கள்.
வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே வருகிறார்கள். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். ஏழைகளை யதீம்களை விரட்ட வேண்டாம் என்ற வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா இருவருடைய உள்ளத்திலும் நேர்வழியை திறந்து வைக்கிறார். யாசிர் அவர்களும் சுமையா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த மூவரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கிறார்கள். இந்த மூவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அபூ ஜஹீலுக்கு தெரிந்த பொழுது இந்த மூவரையும் மக்கா பாலைவனத்திலே கட்டி வைத்து கடுமையான முறையிலே கொடுமைகளையும் கடுமையான முறையில் அடிப்பதையும் கடுமையான தாக்குதலையும் செய்தவன் தான் அபூ ஜஹீல். கடுமையான தாக்குதல், கடுமையான தகாத வார்த்தைகளை அபூ ஜஹீல் பேசினார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பூமியிலே ஒரு குழியை தோண்டி அவர்களை கீழே இறக்கி வைத்து கழுத்து வரை அவர்களை புதைத்து மிக கொடூரமான முறையிலே கொடுமைகளை செய்து வந்தான் அபூ ஜஹீல். அந்த நிலையிலும் கூட இந்த மூவரும் இஸ்லாத்தை விடவில்லை. இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வுகள் தன்னுடைய மக்களுக்கு நடைபெறுகிறதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூகத்தாரை நினைத்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். அபூபக்கரே, அந்த மூவரிடத்திலும் சென்று நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய துன்பங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சுப செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடுமையான நிலையிலே அந்த மூவரிடத்திலும் சொன்னார். அப்படி சொல்லக்கூடிய சமயத்திலே அபூ ஜஹீல் கடுமையான முறையில் யாசிரை அடிக்கக்கூடிய சமயத்திலே அம்மார் அவர்கள், தந்தையே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், தந்தையை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று தந்தையை பார்த்து சொல்வார்கள். தாயை கொடுமைப்படுத்தக்கூடிய சமயத்திலே தாயே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். இப்படி கடுமையான நிலை ஏற்படுகிறது. அபூ ஜஹீல் அந்த மூவரையும் குழியிலிருந்து வெளியே எடுத்து கட்டி போட்டு வைத்துக் கொண்டு சுமையா அவர்களிடத்திலே சென்று, சுமையா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, இல்லை என்றால் இன்னும் கொடுமைப்படுத்துவேன், நீ இஸ்லாத்தை ஏற்றது நபி முஹம்மதோடு வாழ்வதற்கா என்று ஒரு வார்த்தையை அபூ ஜஹீல் கேட்ட பொழுது சுமையா அவர்கள் கடுமையான கோபப்பட்டு, நீ ஒரு மோசமானவன், உன்னுடைய சிந்தனை மோசமானது, அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவான், நாசப்படுத்துவான் என்று சுமையா அவர்கள் சொன்ன பொழுது ஒரு ஈட்டியை எடுத்து சுமையா அவருடைய மறைவிடத்திலே தாக்கி அவர்களை கொலை செய்கிறான். சுமையா அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி முதலில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் என்று வரலாறு சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்த்து கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள், பிறரை நினைத்து வருத்தப்படுகிறார்கள், தன் சமூகத்தை நினைத்து வருத்தப்படுகிறார்கள், தன் சமூகம் நல்ல நிலையிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது ஒரு நியாயமான கவலை. தன் சமூகத்தை நினைத்து ஒருவர் கவலைப்படுவது, அடுத்து தன் குடும்பத்தார்களை நினைத்து கவலைப்படுவது, தன் குடும்பத்தார்கள் இஸ்லாத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் குடும்பத்தார்களை நினைத்து கவலைப்படுவது. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப ஆரம்பித்தார்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அண்ணன் ஸைத் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தங்கை ஃபாத்திமா அவர்களும் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த இருவரும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து கவலைப்படுவார்கள். உமர் அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த உமர் சிறந்த மனிதராக இருக்கிறார், இவர் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று தன்னுடைய குடும்பத்தார்களை நினைத்து ஸைத் பின் கத்தாப் அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கவலைப்பட்டு இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கவலையுடைய வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்துடைய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தினார். ஒருவர் தன்னுடைய குடும்பத்தார்களை நினைத்து நல்ல விஷயங்களில் கவலைப்பட்டால் அதனுடைய பாக்கியத்தை கொண்டு நல்ல மாற்றங்களையும் நல்ல பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா தந்து விடுகிறார். அதே போன்று தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுவது, தங்களுடைய பிள்ளைகளை கவனித்து நினைத்து பார்த்து கவலைப்படுவது,
சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்களோ, ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய தந்தை இப்பொழுது அமீருல் முஃமினாக இருக்கிறார், நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். யார் எந்த தவறு செய்தாலும் அவர்களுக்கு ஒரு தண்டனை என்று சொன்னால், நீங்கள் தவறு செய்தால் 2 மடங்கு தண்டனை தருவேன். என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். என்னுடைய தந்தை அமீருல் முஃமினீன் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் தவறு செய்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். தங்களுடைய பிள்ளைகள் நல்ல வழியிலே இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த விஷயத்திலே சற்று கவனமாக நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். நாமும் நம்முடைய சமூகத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும். நம்முடைய சமூகம் எப்படி இருக்கின்றது என்பதை நினைத்து கவலைப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், தொழுகையுடைய விஷயத்திலே மிக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். நல்லதை கேட்கக்கூடிய விஷயத்திலே மிக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். நல்லதை பார்க்கக்கூடிய விஷயத்திலே மிக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு கவலையான செய்தியாக இருக்கிறது. எங்கே நல்ல மஜ்லிஸ்கள் நடைபெறுகிறதோ, நல்ல மக்கள் அங்கே வருவது என்பது குறைந்து விட்டது. நல்ல இடங்களில் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மக்களுடைய வருகை என்பது குறைந்து விட்டது. ஆனால் வேறு காரியங்களுக்காக வேண்டி மக்கள் நேரத்தை ஒதுக்கி செல்கிறார்கள். மிகவும் கவலையான ஒரு செய்தி. நம்முடைய சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், நல்ல ஒழுக்கமும் நல்ல கல்வியும் நல்ல ஒழுக்கத்தை தேடித்தரக்கூடிய அந்த மார்க்க கல்வி என்பது இருக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு வாரத்திலும் ஜும்ஆவிலே குத்பா என்பது செய்யப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்ல விஷயங்களை கேட்டு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். இன்றைய காலத்திலே எத்தனையோ மதரசாக்கள் நடைபெறுகிறது, எத்தனையோ பள்ளிவாசல்கள் நடைபெறுகிறது. ஆனால் பள்ளிவாசல்கள் நடைபெறுகிறது, மதரசா நடைபெறுகிறது, ஆனால் ஆட்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. நம்முடைய சமூகம் அதன் மீது ஆர்வம் காட்டுவது என்பது மிக குறைந்து விட்டது. நம்முடைய சமூகத்திலே ஆர்வம் என்பது இல்லாமல் போய்விட்டது. குறிப்பாக இந்திய முஸ்லிம் சமுதாயத்திலே அவர்களை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த ஆர்வம் என்பது இல்லாமல் போய்விட்டது. பொதுவாக நம்முடைய இந்திய சமுதாய மக்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் பாருங்கள், எந்த மொழி பேசப்படுகின்றது என்று சொன்னால் எல்லோருடைய வீட்டிலும் ஆங்கிலம் பேசப்படுகிறது. தாய் தந்தையர்கள் அவர்கள் நல்ல முறையிலே தமிழ் பேசுகிறார்கள். அவருடைய சந்ததிகளாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதி பேச முடிகிறது, பேர பிள்ளைகளுக்கு அறவே தமிழ் என்பது தெரிவதில்லை. அதே போன்றுதான் தாய் தந்தையர்கள் நல்ல முறையிலே அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், வயதானவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஆனால் அந்த வயதானவர்கள் வருகிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளை அழைத்த பொழுது, நீங்க போயிட்டு வாங்க, எங்களுக்கு சரியா தமிழ் புரியறது இல்லை அப்படின்றார். நல்ல விஷயங்கள் எங்களுக்கு விளங்குவதில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட நம்முடைய குடும்ப நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நம்முடைய மொழியை வளர்க்காத காரணத்தினால், நல் ஒழுக்கங்களை சொல்லாத காரணத்தினால் தான் இந்த நிலை என்பது ஏற்படுகிறது. ஒரு குடும்பத்திலே தாய் தந்தையர்கள் இறந்து விட்டால், இந்த மஹல்லாவிலே ஒரு குடும்பத்திலே தாய் தந்தையர்கள் இறந்து விட்டால் பிள்ளைகள் இங்கே வருவது என்பது குறைந்து விடுகிறது. அந்த பிள்ளைகள் இறந்து விட்டால் அவருடைய பேர பிள்ளைகள் வருவது என்பது இல்லாமல் போய்விடுகிறது. இப்படித்தான் நம்முடைய சமூகத்துடைய நிலை என்பது இருக்கிறது. இதை நினைத்து கவலைப்பட வேண்டும். நம்முடைய சமூகத்தை உருவாக்க வேண்டும், நல்ல நிலையிலே கொண்டு வர வேண்டும். அதற்கு எல்லோரும் சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள். நபி அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை எடுத்து சொல்ல பொழுது எத்தனையோ முயற்சிகளை செய்து இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கத்து இறைமறுப்பாளர்கள் முயற்சி செய்தார்கள். நபியுடைய அந்த உறுதியான நம்பிக்கை, நபி அவர்களுடைய அந்த நல்ல செயல்பாடு என்பது, அதன் மூலம் இஸ்லாம் வளர்ந்தது. இஸ்லாம் வளர்ந்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களோடு நிறுத்திவிடவில்லை, தங்களுடைய பிள்ளைகளையும் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள், தங்களுடைய பேர பிள்ளைகளையும் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள். தாங்களும் குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள், அதே போன்று பிள்ளைகளையும் மனப்பாடம் செய்ய வைத்தார்கள், பேர பிள்ளைகளையும் செய்ய வைத்தார்கள். ஆனால் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், பெரியவர்கள் நன்மை செய்கிறார்கள்,
தராவியுடைய நேரத்திலே நீங்கள் கவனித்து பாருங்கள். முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய சமயத்திலே நீங்கள் நினைத்து பாருங்கள். பெரியவர்கள் வருகிறார்கள், பிள்ளைகள் வருவதில்லை. காரணம் என்றால் வேலை இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். வேலை இல்லாதவர்கள் யாரும் இருக்கிறார்களா? எல்லோருக்கும் வேலை என்பது இருக்கிறது. எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் சரி, அந்த வேலைகளை ஒதுக்கி மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய சமயத்திலே அல்லாஹு தஆலா வேலையிலே பரக்கத்தை தருகிறான், சம்பாத்தியத்திலே பரக்கத்தை தருகிறான். எவர்கள் நல்ல விஷயத்திற்கு நேரத்தை தராமல் இருக்கிறார்களோ அவர்கள் 24 மணி நேரம் ஊதியத்தையும் சம்பாத்தியத்தையும் தேடிச் செல்கிறார்கள். அதனால் குடும்பத்தை இழந்து விடுகிறார்கள், நிம்மதியை இழந்து விடுகிறார்கள், நற்செயல்களை இழந்து விடுகிறார்கள். இப்படித்தான் நம் சமூகம் என்பது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை நினைத்து கவலைப்படக்கூடிய விஷயத்திலே தன்னுடைய சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டு தன்னுடைய சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். தன்னுடைய சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அதே போன்று தம்முடைய சமூகத்திலே உள்ள பிள்ளைகளிடத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்கினார்கள். இன்றைய காலத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள், எத்தனை குடும்பங்களில் நிம்மதி என்பது இல்லை. ஏனென்றால் பிள்ளை தவறு செய்கிறார். நிறைய படிக்க வைத்து விடுகிறோம். படிக்க வைப்பதினால் தவறல்ல, படிப்போடு சேர்த்து ஒழுக்கத்தை தர வேண்டும். நீங்கள் நல்ல முறையிலே ஓத வையுங்கள், தவறல்ல. மார்க்க கல்வியோடு சேர்த்து ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும். ஒருவரிடத்திலே மார்க்க கல்வி இருக்கிறது, ஒழுக்கம் இல்லை என்றால் மரியாதை என்பது இல்லை. ஒருவரிடத்திலே மிகப்பெரிய கல்வி ஞானம், உலக ரீதியாக படித்திருக்கிறார், மிகப்பெரிய சயின்ஸ் படித்திருக்கிறார், மருத்துவராக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், ஒழுக்கம் இல்லை என்றால் மரியாதை என்பது இல்லை. இந்த ஒழுக்கம் என்பது எப்படி ஏற்படும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இன்றைய காலத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனம் செலுத்தாத காரணத்தினால் அவர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள், ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால் வீட்டிலே சண்டையிடுகிறார்கள். அவர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், ஆனால் ஒழுக்கம் இல்லாத காரணத்தினாலே மனைவி மக்களிடத்திலே சண்டை போடுகிறார்கள். யாருடைய உரிமையையும் சரியாக நிறைவேற்றுவதில்லை, தந்தையை மதிப்பதில்லை, தாயை மதிப்பதில்லை, முன்னோர்களை மதிப்பதில்லை. எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று நடந்து கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனால் என்ன ஏற்படுகிறது? பிள்ளையை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம், அதே போன்று உறவினர்களை நினைத்து கவலைப்படுகிறோம், ஆக பிறரை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம். இந்த கவலை என்பது நம்மிடத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டால் அவர்களை திருத்தக்கூடிய விஷயத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். கவலைப்பட்டு அப்படியே விட்டுவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுடைய 3 நிலையிலும் இருந்தார்கள். தன்னை பற்றி கவலைப்பட்டார்கள், அதே போன்று தன்னுடைய சூழல்களால் ஏற்படக்கூடிய அந்த கவலையும் நபி அவர்கள் அடைந்தார்கள். அதே போன்று பிறரை நினைத்தும் கவலைப்பட்டார்கள். எல்லா கவலைகளில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் எல்லா நிலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவலைக்காக வேண்டி அதிகம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். சாதாரணமாக அல்ல, ஒவ்வொரு தொழுகையிலும் சரி, ஒவ்வொரு நிலையிலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையான கவலைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவை நாம் பார்க்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புக்ல் வலலஅத் தைனி வகலபத்திர் ரிஜால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகம் கேட்டிருக்கிறார்கள். இந்த துஆவிலே 8 விதமான விஷயங்களில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். முதலாவது மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலை, துக்கம், இந்த இரண்டிலிருந்து நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இதை பற்றி விளக்கமாக நாம் பார்க்கலாம். வல் அஜிஸ், இயலாமை, பலகீனத்திலிருந்து நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இயலாமை என்பது வரக்கூடாது. அப்படி வந்துவிட்டால், அதாவது இயலாமை வரலாம், ஒரு இயலாமை என்பது இருக்கிறது, தன்னுடைய சுய தேவைகளை கூட அவரால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இயலாமை என்பது வரக்கூடாது. இதை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்றால் நம்முடைய ஆரோக்கியத்தை நினைத்து பணிவு என்பது இருக்க வேண்டும். நம்முடைய செல்வத்தை நினைத்து பணிவு என்பது இருக்க வேண்டும். என்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அகங்காரம் மட்டும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் யாசீனிலே சொல்கிறான், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க். நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க் என்றால்
படைப்பினங்களில் தலைகீழாக உன்னை உடைத்து மாற்ற முடியும் என்று சொல்கிறார். நாம் எப்படி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆணவத்தின் காரணமாக ஒரே நொடியிலே நம்மை நோயாளியாக அல்லாஹ்வால் மாற்ற. சிரித்து பேசியவர், ஒரு நொடிக்கு முன்னால் சிரித்து பேசியவர் அடுத்த நொடியிலே அவர் இறந்து விடுகிறார் என்பதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் நினைத்தால் ஒரே நொடிப்பொழுதில் அவரை உடைத்து விடலாம். என்னிடத்திலே செல்வம் இருக்கிறதே என்று அகங்காரம் என்பது வரக்கூடாது. யாரும் எந்த செல்வத்தையும் எடுத்து செல்ல முடியாது, யாரும் எந்த வீட்டையும் எடுத்து செல்ல முடியாது. ஒருவர் எடுத்து செல்லக்கூடியது நன்மை மட்டுமே தான். பணிவு என்பது இருக்க வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா மிகப்பெரிய இயலாமையை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று வல் கஸ்ல், சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள். யார் சோம்பேறி என்பதற்கு அடையாளம் என்று சொன்னால், காலை நேரத்திலே சுபுகுடைய தொழுகைக்கு எவர் எழுந்திருக்கவில்லையோ அவர் ஒரு சோம்பேறி என்றுதான் சொல்ல வேண்டும். சிலர் சொல்லலாம், இரவு முழுவதும் நான் உழைக்கிறேன், காலை சமயத்திலே நான் தூங்குகிறேன், அதனால் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு வகையிலே அவர் சோம்பேறித்தான். ஏன் என்று சொன்னால், ஒருவர் 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்யட்டும், காலையில் 5 மணிக்கு அவருக்கு விமானம் என்று சொன்னால், நைட்டு 12 மணிக்கு வந்து படுத்துட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு ஏர்போர்ட்டுக்கு போலியா? ஆக மனநிலை தான் காரணம். ஒருவர் சுபுகுடைய தொழுகையை விட்டு விடுகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு சோம்பேறி. அதே போன்று வல் ஜுப்னி வல் புக்ல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கோழைத்தனத்திலிருந்தும் கெஞ்சத்தனத்திலிருந்தும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். கோழைத்தனம் என்பது இருக்கக்கூடாது, வீரமான அந்த தன்மை என்பது இருக்க வேண்டும். சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்திலே வீரமான அந்த தன்மை என்பது இருக்க வேண்டும். அதே போன்று கருமித்தனம் என்பது இருக்கக்கூடாது. யாரிடத்திலே கருமித்தனம் வருகிறதோ அவருடைய செல்வத்திலே அபிவிருத்தி என்பது இருக்க. எவ்வளவுதான் அவர் செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் அதில் பரக்கத்து என்பது இருக்காது. ஒரு மனிதர் எவ்வளவு செல்வத்தை சேர்த்தாலும் அவருடைய செல்வத்திலே அல்லாஹு தஆலா ஏழைகளுக்கு சில உரிமைகளை வைத்திருக்கிறார். அவர் ஏழைகளுடைய உரிமைகளை, அந்த ஜகாத்தை கொடுத்தால் தான் அவருடைய செல்வத்திலே அபிவிருத்தி என்பது இருக்கும். அதனால் தான் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை என்பது இருக்கும். சில நிறைய செல்வங்களை வைத்திருப்பார்கள், ஆனால் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். ஒரு மனிதருக்கு அதிக செல்வமும் சரி, அதிக செல்வம் இல்லாத நடையும் சரி நிம்மதியை தராது. எது இருக்கிறதோ அதை நினைத்து அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று புரிந்து கொண்டால் அல்லாஹு தஆலா நிம்மதியையும் அபிவிருத்தியும் தருகிறார். அடுத்து கடன் சுமை, இதை விட்டும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். கடன் சுமை என்பது வரக்கூடாது. கடன் சுமை ஒருவருக்கு வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுவை நீங்கள் குறை சொல்லாதீர்கள், பிறரை நீங்கள் குறை சொல்லாதீர்கள். நீங்கள் தேவையில்லாத விஷயத்திற்கு கடனை வாங்குகிறீர்கள். நீங்கள் அகலக்கால் வைப்பதினால் தான் கடன் சுமை என்பது ஏற்படுகிறது. எது இருக்கிறதோ அதை பொருந்தி நீங்கள் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். செலவீனங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பார்த்து நாம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் கடன் சுமை என்பது வந்துவிடும். மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வகலபத்தில் ரிஜால், மனிதர்கள் மிகைத்து விடுவது, மனிதர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்துவது, இது போன்ற நிலையை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். இப்பொழுது விஷயத்திற்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக 5 விஷயங்கள், அதாவது கவலை சார்ந்த 5 விஷயங்களில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பாதுகாப்பு தேடுவார்கள். 1 ஹஸன், 2வது கம், 3வது ஹம், அதே போன்று காபா என்று சொல்லுவார்கள், கர்பு என்று சொல்லுவார்கள். இந்த 5 வார்த்தை என்பது இருக்கு. இந்த 5 வார்த்தையும் கவலையை குறிக்கிறது. ஆனால் இந்த 5 வார்த்தையிலும் சில வித்தியாசங்கள் என்பது உண்டு. அது என்ன? ஹஸன் என்று சொன்னால் யதஅல்லகு பில் உமூரில் மாதியா, கடந்த காலங்களை நினைத்து கவலைப்படுவது, கடந்த காலங்களை நினைத்து கவலைப்படுவது. அதாவது கடந்த காலத்திலே நம்ம இப்படி வாழ்ந்து விட்டோமே, மோசமாக நடந்து விட்டோமே என்று கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவது. கடந்த கால கவலையை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். வல் கம், கம் என்றால் யதஅல்லகு பில் உமூரில் ஹாதிரா, இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காலத்தை நினைத்து, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவது. இன்றைய இரவை நினைத்து அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்படுவது, இதை விட்டும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதே போன்று வல் ஹம்,
ஹம் என்றால் யதஅல்லகு பில் உமூரில் முஸ்தக்பிலா, வரக்கூடிய காலங்களை நினைத்து கவலைப்படுவது. வரக்கூடிய காலங்களை நினைத்து கவலைப்பட தேவையில்லை, அதை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டிவிட வேண்டும். ஆக இப்படிப்பட்ட கவலைகளை விட்டு நபி அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். அதே போன்று யாருக்கு இது போன்ற கவலைகள் வருகிறதோ, இறுக்கமான மனநிலைகள் என்பது வரும், சந்தோஷமான மனநிலைகள் என்பது இருக்காது. அடுத்து நபி அவர்கள் அல் கர்பு, கர்பு என்று சொன்னால் ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டு, அதாவது மூச்சு அடைக்கக்கூடிய அந்த நிலை வரை அவருக்கு கவலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு விதமான கவலை. இதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவலையை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். கர்பு என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தையும் பார்க்க முடிகிறது. மன உளைச்சல், கடுமையான ஒரு விதமான உளைச்சல், தூக்கம் என்பது வராது, ஒரு விதமான மாற்றம் என்பது அவருக்கு ஏற்பட்டுவிடும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா என்று சொல்லக்கூடிய அந்த கவலையிலிருந்தும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். காபா என்று சொன்னால் முகத்தில் ஒரு விதமான ஒரு வளையம் என்பது ஏற்படும், ஒரு விதமான கவலை ஏற்பட்டு, இறுக்கம் ஏற்பட்டு, அவனுக்கு தூக்கம் இல்லாமல் முகத்திலே ஒரு விதமான அந்த அடையாளம் என்பது தென்படும். ஆக இப்படிப்பட்ட எல்லா கவலைகளிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடினார்கள். அந்த துஆவை நாமும் கேட்க வேண்டும். ஏன் பாதுகாவல் தேடினார்கள் என்றால், கவலை நீங்கினால் தான் ஒரு மனிதர் நிம்மதியாக வாழ முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கவலைகள் வந்தாலும் சரி, நபி அவர்கள் அதிகம் ஓதக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். وَقَدْ قَانَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ يَقُولُ عِندَ الْقَرْبِ, மிகப்பெரிய கவலை, துக்கம், மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய சமயத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்ற சிறப்பு வாய்ந்த இந்த கலிமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இந்த கலிமாவை நாம் அதிகம் ஓதக்கூடிய சமயத்திலே அந்த கவலைகள் என்பது நீக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதருக்கு கவலை ஏற்படுகிறது. அந்த கவலையின் போது அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் மிக முக்கியமான செய்தி. கவலை என்பது வரத்தான் செய்கிறது. அந்த கவலை ஏற்படக்கூடிய சமயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் கவலையிலே இருக்கக்கூடிய சமயத்திலே யாராவது உங்களிடத்திலே பேசுகிறார்கள் என்று சொன்னால், அந்த சமயத்திலே வார்த்தையிலே மிக கவனம் என்பது இருக்கிறது. நாம் கவலையாக இருக்கும் பொழுது கடுமையான வார்த்தைகளை பிற மக்களிடத்திலே பயன்படுத்தி விடக்கூடாது. கவலையிலே நாம் நிதானமாக இருக்க வேண்டும். கவலையான சமயத்திலே வார்த்தைகளுடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில மனிதர்கள் மிகப்பெரிய கவலைகளை அடையக்கூடிய சமயத்திலே அல்லாஹுவை திட்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையும் வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி அவனுக்கு கண்ணியத்தையும் உயர்வையும் நாம் தருகிறோம். அவனுக்கு எல்லா விதமான அருள்படைகளையும் நாம் தருகிறோம். அப்படி அவனை சோதிப்பதற்காக வேண்டிய அருள்படைகளை கொடுத்த பிறகு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அந்த சமயத்தில் அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். பிறகு வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன், இறைவன் எந்த மனிதருக்கு செல்வ செழிப்பை கொடுத்தானே அதே மனிதரை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவருடைய செல்வத்தை குறைத்து விட்டால் அவன் என்ன சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்கிறான். ஆக கவலையிலே நிதானம் என்பது வேண்டும். ஆரம்பத்தில் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்தான், ஏன் இப்பொழுது செல்வம் குறைந்து விட்டது என்பதை நினைத்து, தன்னுடைய தவறை நினைத்து கவலைப்பட்டு அவர் மாற்றிக்கொண்டால் அது அவருக்கு நன்மையாக இருக்கும். கவலையின் போது நிதானம் என்பது இருக்க வேண்டும், வார்த்தையிலே கவனம் என்பது இருக்க வேண்டும். அடுத்து கவலையின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே இரண்டாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம். கவலையுடைய ஆரம்பத்தில் அல்லாஹுவை சார்ந்து விட வேண்டும். அல்லாஹுவை சார்ந்து விட வேண்டும். எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். சௌர் குகையிலே தங்குகிறார்கள். அப்படி தங்கக்கூடிய சமயத்திலே மக்கத்து இறை மறுப்பாளர்கள் நபியையும்
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடி வந்து விடுகிறார்கள். அந்த சௌர் குகைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு சானியஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார். மக்கத்து இறை மறுப்பாளர்கள் அந்த மக்காவை விட்டு வெளியேற்றிய பொழுது அந்த குகையிலே இருவரில் ஒருவராக இருந்தார்கள், கலந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு உற்ற நண்பராக அவர்கள் இருந்தார்கள். இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. நபி அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய தோழர் அபூபக்கர் அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். கவலையுடைய ஆரம்பத்திலே பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். அடுத்து கவலை வரக்கூடிய சமயத்திலே நடந்து கொள்ளக்கூடிய அந்த மூன்றாவது செய்தியை நாம் பார்க்கிறோம். அதாவது கவலை வந்துவிட்டது என்ற காரணத்தினால் அந்த கவலையை தூக்கி கொண்டே நாம் அலையக்கூடாது, அந்த கவலையை பிறரிடத்திலே சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எப்பொழுது யூசுப் நபி அவர்கள் கிணற்றிலே வீசப்பட்டு நீண்ட காலம் யூசுப் நபி அவர்களுக்கும் யாக்கூப் நபி அவர்களுக்கும் அந்த தொடர்பு இல்லாத போன சமயத்திலே யாக்கூப் நபி அவர்கள் கவலைப்பட்டு தங்களையே அழித்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கவலையின் காரணமாக அவருடைய பார்வைகள் சென்று விட்டது. அப்படி தன்னையே கவலையிலே அழித்துக் கொண்டார்கள். பிறகு மற்ற பிள்ளைகள் எல்லாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இப்படி உங்களுடைய நிலைமை மாறிவிட்டதே என்று சொன்ன பொழுது அவர்கள் என்னுடைய கவலை, கஷ்டங்கள், துக்கத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுகிறேன் என்று சொன்னார்கள். ஆக ஒரு மனிதர் தன்னுடைய கவலையை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டுமே தவிர அதை எடுத்துக்கொண்டு வெளியிலே அலையக்கூடாது. யாரிடத்திலும் முறையிட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏற்பட்ட அந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அடுத்து நான்காவது, கவலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த சமயத்தில் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த துக்கத்தை அல்லாஹ் நீக்குவான் என்ற உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். உறுதியான நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவருக்கு தூக்கம் என்பது வராது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எப்பொழுது என்னின் மீது அவதூறு சொல்லப்பட்டதோ அந்த சமயத்திலே 3-4 நாட்கள் எனக்கு தூக்கம் என்பது வரவில்லை. நான் அழுக ஆரம்பித்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள். என்னுடைய தாய் தந்தையர்கள் எல்லோரும் என்னை நினைத்து கவலைப்பட்டார்கள், அழுதார்கள். ஆக இந்த அவதூறில் இருந்து, இந்த பழிச்சொல்லில் இருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன். பிறகு அல்லாஹு தஆலா என் சம்பந்தமாக குர்ஆனிலே வசனத்தை இறக்கி வைத்தார். வசனத்தை இறக்கி வைத்து அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான். பிறகுதான் எனக்கு நிம்மதி என்பது ஏற்பட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அந்த நம்பிக்கை ஆழமாக வைக்க வேண்டும். அடுத்த ஐந்தாவது, ஒருவருக்கு கவலை வரக்கூடிய சமயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே ஐந்தாவது, அஃதலுல் இபாதாத்தி இன்திதாருல் ஃபர்ஜ் மினல்லாஹ். கவலை நீங்கிவிடும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அந்த வணக்க வழிபாடுகளில் மிகச் சிறந்தது அவர் கவலையில் இருக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் தன்னை இந்த கவலையிலிருந்து வெளியேற்றுமான் என்று அவர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே எத்தனை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்ட பொழுது கூட அவர்களை அல்லாஹு தஆலா இந்த கவலையிலிருந்து நீக்குவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். குறிப்பாக கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, முரார் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 3 சஹாபாக்கள் தபூக் போருக்கு செல்லாத சமயத்திலே அவர்கள் ஊரிலே தங்கினார்கள். நபி அவர்கள் எப்பொழுது தபூக்குடைய போரில் இருந்து திரும்பினார்களோ இந்த மூவரையும் ஒதுக்கி வைத்தார்கள். இந்த மூவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். 50 நாட்கள் கழித்து அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி இந்த மூவரையும் மன்னித்து விட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்தார். ஆக எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் அந்த கவலை நீங்கிவிடும் என்பதை நினைத்து எதிர்பார்த்து இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எல்லா விதமான கவலைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் இருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும்.
எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக அல்லாஹ் இருந்தாலும் நமக்கும் அதே போன்று ஆறுதலாக அல்லாஹ் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்ட பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஆறுதலாக இருந்தார்களோ, நாமும் நம்முடைய குடும்பத்திலே யாராவது கவலையிலே இருந்தால் அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் நல்ல பாக்கியங்களையும் நல்ல தன்மைகளையும் அல்லாஹு தாலா தந்துள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய சந்ததிகளுக்கு நல் ஒழுக்கத்தையும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்துள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் கவலையோடு இருந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் ஆறுதல் சொன்னார். அதுபோல நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் நீங்குவதற்குமான தீர்வுகள் என்ன, வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சிறப்பான முறையிலே உஸ்தாத் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உஸ்தாத் அவர்கள் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் உஸ்தாத் அவர்கள் சொன்னதை எடுத்து அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இவ்வளவு நேரம் உரையாற்றும் உஸ்தாத் அவர்களுக்கு நான் சார்பில் உங்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த கூலிகளை எங்களுக்கு வழங்குவானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.